வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையோடு நீதிராஜா வர்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ வீரர்களின் சாட்சியத்துடன் சேனல் 4வின் புதிய காணொளி வெளியீடு. சேனல் 4 காணொளி போய் சவாலை ஏற்க தயார், அரசாங்கம் அறிவிப்பு. யாழ் மாவட்ட பாராளுமன்ற ஆசனம் குறையும் சாத்தியம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் புலிகளின் பக்கம் இருந்து எவர் வந்தாலும் அவர்களை சுட ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததாக சேனல் 4 தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது யுத்த குற்றங்கள் இடம்பெற்றமைக்கான ஆதாரம் என தெரிவித்து சேனல் 4 தொலைக்காட்சி நேற்று புதிய காணொளி ஆவணம் ஒன்றை வெளியிட்டது. இலங்கை புரிந்ததாக கூறப்படும் யுத்த குற்றத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் ராணுவ வீரர்கள் இருவர் சேனல் 4 தொலைக்காட்சியில் பேட்டியளித்துள்ளனர். பெர்னாண்டோ மற்றும் சுஷ்ரத எனப்படும் இரு ராணுவ வீரர்கள் வழங்கிய பேட்டியை சேனல் 4 நேற்று தனது 14 நிமிட ஆவண காணொளியில் ஒளிபரப்பியது. இறுதி கட்டத்தில் எவர் வந்தாலும் சுட்டுக்கொள்ள ஒவ்வொரு படை வீரருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இவ்விடயம் குறித்து ஐநாவுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதியும் 58வது படைப்பிரிவிற்கு கட்டளையிடும் அதிகாரியுமாக செயற்பட்டவருமான மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவிடம் சேனல் 4 தொலைக்காட்சி ஊடகவியலாளர் வினவியுள்ளார். குறித்த ராணுவ வீரர்களின் பெயர்களை கூறுமாறு ஷவேந்திர சில்வா சேனல் 4 ஊடகவியலாளரிடம் கேட்டுள்ளார். ஊடகவியலாளர் அதனை கூற மறுத்ததனால் அந்த ராணுவ வீரர்களிடமே சென்று கேள்விகளை கேட்குமாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை யுத்த குற்றம் புரிந்ததாக சேனல் 4 தொலைக்காட்சி மாத்திரமே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். Some senior officer, can you tell me the name of the officer who had told like that? Of course I cannot tell you the name, sir, with respect. But you have to ask from that officer because no such thing. இதேவேளை இலங்கையர் சிங்களவர் என சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன் என கொலைக்களங்கள் காணொளியை பார்த்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் மகன் கூறியதான சந்திரிகாவின் கருத்தையும் சேனல் 4 தனது நேற்றைய காணொளி தொகுப்பில் ஒளிபரப்பியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை குறித்து சேனல் 4 நேற்று வெளியிட்டுள்ள காணொளியில் எவ்வித உண்மை கருத்துக்களும் இல்லை என இலங்கை ராணுவம் அறிவித்துள்ளது. அதனால் சேனல் 4 காணொளியை முற்றாக மறுப்பதாக இலங்கை ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபய மெதவல தெரிவித்துள்ளார். ராணுவ சிப்பாய்கள் என கூறப்பட்ட இருவர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் பொய்யானவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் இலங்கை குறித்து சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள காணொளிகளை இலங்கை அரசாங்கம் மறுத்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சேனல் 4 தொலைக்காட்சியின் நடவடிக்கைகள் நிறுத்த முடியாத ஒன்று என்பதால் அதன் சவால்களை பொறுப்பேற்று முன்னோக்கி செல்வோம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சேனல் 4 தொலைக்காட்சிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறப்பட்டு வருவதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கூற்று தொடர்பிலும் அமைச்சர் இங்கு கருத்து வெளியிட்டார். விமுக்தி குமாரதுங்க அவ்வாறு சொல்லியிருந்தால் அவரை இலங்கையர் என்று சொல்வதில் நான் வெட்கப்படுகின்றேன். தீவிரவாதிகளின் தாக்குதலில் அவருடைய தாயின் கண் பாதிக்கப்பட்டதை அறிந்தும் புலிகளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்வது போல அவர் அவ்வாறு கூறியிருப்பின் நான் மிகுந்த கவலை அடைகிறேன். சேனல் 4 வீடியோ குறித்து நான் அப்போதே கூறியிருந்தேன். முதலாவதாக அவர்கள் காணொளி வெளியிட்டதன் பின்னர் இன்னும் 3 தயாரித்து வைத்திருப்பதாக நான் கூறினேன். அன்று எமது நடவடிக்கையால் அவர்கள் அதனை வெளியிடவில்லை. சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிவித்து அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருகிறோம். ஜனநாயக கோட்பாடுகளுக்குள் செயற்படும் போது தெரியாத்தனமாக அவ்வாறு நடப்பதுண்டு. ஏற்பது ஏற்காதது அல்ல இங்குள்ள பிரச்சனை. நாம் எமது கருத்துக்களை கூற வேண்டியவர்களுக்கு கூறுவோம். இது நிறுத்த முடியாத பயணமாக தெரிகிறது. அதனால் நாம் அந்த சவாலுக்கு முகம் கொடுப்போம். இலங்கை தற்போது நிரந்தர அபிவிருத்தி பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பொருளாதார உற்பத்தியாளர்களிடம் இருந்து பூரண பிரதிபலன்களை பெற்றுக் கொள்வதற்கான காலம் வந்துள்ளதெனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார். உணவு பாதுகாப்பு, போசாக்கு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான ஆசிய வலய அமைச்சர்கள் மாநாட்டை கொழும்பில் இன்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆசிய வலயத்தில் இருந்து வருகை தந்துள்ள பல நாட்டு பிரதிநிதிகள் மத்தியில் இந்த மாநாடு இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 30 வருட கால யுத்தத்தினால் நாம் பலவற்றை இழந்தோம்.
எனினும் இப்போது படிப்படியான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துள்ளதோடு எமது வளங்களை பயன்படுத்தி உற்பத்திகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் உள்ள பிரச்சனையை நாம் தீர்த்து கொண்டு செல்கின்றோம். நமக்கு தெற்கு கடற்பரப்பில் மட்டுமல்ல வடக்கு கடலிலும் மீன்வளம் கிடைக்கிறது. இப்போதுதான் நாடு சரியான அபிவிருத்தியை நோக்கி செல்கிறது. யாழ் மாவட்டத்துக்கான பாராளுமன்ற ஆசனங்களின் எண்ணிக்கை 6ஆக குறைக்கப்படலாம் என தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் யாழில் மக்கள் தொகையில் 3,20,000 வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு குறைக்கப்படும் 4 ஆசனங்களும் பதுளை, ரத்னபுரி, மாத்தறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்படலாம் என அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் சனத்தொகையை கருத்தில் கொண்டு யாழ் மாவட்டத்திற்கான பாராளுமன்ற ஆசனத்தை குறைக்க வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த புள்ளி விபரம் அல்லது இந்த கணக்கெடுப்பு என்பது இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இது யுத்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடியினால பல லட்சம் மக்கள் வெளியில போயிருக்கணும், ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கணும். இதை ஒரு சாதாரண சூழ்நிலையாக கருதி அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பது என்பது ஒரு தவறான ஒரு செயற்பாடு. ஆகவே தொடர்பாக நாங்கள் தேர்தல் ஆணையாளர்களையும் பேசுவோம். இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது சென்னை இந்தியாவிலிருந்து மக்கள் மூலக்குடியேறி வந்து கொண்டிருக்கணும். ஆகவே வரலாற்றை பதிய சொல்லியும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இரண்டாவது என்னென்னு சொன்னால் இப்படி வெளியில போயிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு இலங்கை பாஸ்போர்ட்டோ அல்லது டுவல் சிட்டிசன்ஷிப்போ வச்சிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான வாக்களிக்கிற உரிமை இருக்கா போன்ற விஷயங்களை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன தேவைகள் வந்திருக்கு. ஆகவே இது தமிழ் மக்களினுடைய இந்த பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது உண்மையாகவே ஒரு தவறான செயற்பாடு. வேறென்று இது ஒரு சாதாரண சூழ்நிலையாக நடந்ததில்லை, இது ஒரு யுத்தத்தின் காரணமாக ஏற்பட்டது. ஆகவே இந்த விஷயம் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றுறதுக்கு இலங்கை அரசாங்கமும் சரி தேர்தல் ஆணையாலும் சரி சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகள் அரசாங்கத்துறையும் சரி தேர்தல் ஆணையாலும் சரி நாங்கள் இதை பற்றி பேசுவோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ள அதன் பிரதி தலைவர் கரு ஜெயசூரியவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார். கட்சியின் இணைப்பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட சிலர் இந்த அழைப்பை விடுத்திருந்தனர். கரு ஜெயசூரியவை கட்சியின் தலைவராக நியமிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தான் களமிறங்க உள்ளதாக சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றுள்ள நிலையில் இவ்வாறான அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கொழும்பில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சஜித் பிரேமதாச இது குறித்து விளக்கம் அளித்தார். අපි අද දවසේ අප පක්ෂයේ නියෝජනායක කරු ජයසූරිය මැතිතුමත් සමග எமது கட்சியின் பிரதித் தலைவர் கரு ஜெயசூரியவை நான் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் சந்தித்து இன்று காலை கலந்துரையாடினோம். வீழ்ச்சியடைந்துள்ள நாம் மீண்டெழ ஏதாவது ஒரு திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என நாம் கேட்டுக்கொண்டோம். எந்த ஒரு தரப்பையும் சாராத அவரை இக்கட்சியின் தலைமை பொறுப்பை கையில் எடுத்து எமது ஆசீர்வாதத்துடன் மக்கள் பிரதிநிதிகளின் ஆசீர்வாதம் மற்றும் பலம் என்பவற்றுடன் இன்றிலிருந்து இப்போதிருந்து கட்சியை வலுப்படுத்துமாறு அவரிடம் நாம் கேட்டுக்கொண்டோம். விசேடமாக எமது ஆசீர்வாதத்துடன் அந்நடவடிக்கையை மேற்கொள்ள அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெறும் கட்சியாக மாற்றியமைப்பதே இவ்வனைத்து திட்டங்களினதும் நோக்கமாகும். குழிக்குள் விழுந்து தவித்துக் கொண்டிருந்த யானை குட்டியொன்றை யாப்பகுவ தேர்தல் தொகுதி கிராம மக்கள் காப்பாற்றியுள்ளனர். காப்பாற்றப்பட்ட யானைக்குட்டி எவ்வித குழப்பமின்றி தப்பிச் சென்றுள்ளது. மகாவ குகம் பங்கடவல மகாவல பிரதேசத்தில் வெட்டப்பட்டிருந்த குழியொன்றில் விழுந்து இந்த யானை தத்தளித்துள்ளது. இரவு நேரங்களில் இப்பிரதேசத்தில் யானைகள் நடமாடுவது வழமையானதாகும். அவ்வாறு இரவு பொழுதில் வந்தே இந்த யானைக்குட்டி குழியில் விழுந்திருக்கலாம் என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். குழியில் விழுந்த யானைக்குட்டியை காப்பாற்ற அதனோடு வந்த ஏனைய யானைகள் முயற்சி செய்திருப்பதாக தெரிய வருகிறது. எனினும் போலீசாரும் கிராமவாசிகளும் இணைந்து பழுதூக்கும் இயந்திரத்தின் உதவியுடன் யானைக்குட்டியை காப்பாற்றியுள்ளனர்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் நாவலடி பிரதேசத்தில் பாரிய கடலரிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன் காரணமாக மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு பாரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட கடற்றொழில் திணைக்கள பிரதி பணிப்பாளர் ST ஜோர்ஜ் தெரிவித்தார். மட்டக்களப்பு நாவலடியில் கடலரிப்பு உக்கிரமடைந்து நாவலடி பிரதான வீதியை அழித்து வருகின்றது. இந்நிலை தொடர்ந்தால் சில நாட்களில் கடல் நீர் அருகிலுள்ள மட்டக்களப்பு வாவியை நெருங்கி கடலும் வாவியும் ஒன்றிணையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அப்போது கல்லடி பாலம் சேதமடையும் எனவும் இதனால் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிடையேயான போக்குவரத்தும் பாதிக்கப்படும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பாரிய அழிவிலிருந்து இம்மாவட்டங்களையும் பாதுகாக்க பாரிய பாறைகளை கொண்டு கடலரிப்பு பிரதேசத்தில் தடுப்பு அணை அமைக்கப்பட வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் புற்றுநோய் வைத்தியசாலை நிர்மாணத்திற்கு நிதி சேர்க்கவென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடைப்பயணம் நேற்று நிறைவுக்கு வந்தது. தெய்வேந்திர முனையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நடைப்பயணம் 27 நாட்களின் பின் பருத்தித்துறை முனையை சென்றடைந்துள்ளது. யாழ் புற்றுநோய் வைத்தியசாலையை அமைக்க 220 மில்லியன் ரூபாய் நிதி திரட்டவென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடைப்பயணத்தில் கலைஞர்கள், புத்திஜீவிகள், ஆதிவாசிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நடைபாதை ஆரம்பமானதும் நாளுக்கு நாள் புதிய குழுக்கள் பங்கேற்றதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் விளையாட்டு வீரர்களும் இதில் கலந்து கொண்டனர். අවසානය සඳහා පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නාමල් රාජපක්ෂ මහතා සහ ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ක්‍රීඩකයින් පිරිසක්ද එක් වුණා. அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வந்தது இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.